மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். நம்ம தாத்தா மகாநதி தாத்தாவோடைய நியூ சீரியல் ஒன் செகண்ட் ஜீ தமிழ்ல கமிட் ஆகியிருக்காங்க. எஸ் மாரி சீரியல் கரண்டா 6:30 ஸ்லாட்ல ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஈவன் ஸ்லாட் லீடர், செகண்ட் ஸ்லாட் லீடராகவும் அங்க இருக்காங்க. அந்த சீரியல்ல ராகேஷ் சர்மா அப்படின்ற கேரக்டர்ல நம்ம தாத்தாவோட என்ட்ரி இருக்க போகுது. ஸோ என்னவா இருக்க போகுது அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வில்லன் ரோலா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம குமரன் அண்ட் கங்கா, அதாவது நியூ கங்காவா தாரு செம்மையா ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இவங்களோட ஆன் ஸ்கிரீன் பாண்டை விட ஆஃப் ஸ்கிரீன் பாண்டுமே செம்மையா இருக்குன்னு தான் சொல்லணும். அவங்க வந்து ஒரு கியூட்டான ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. செம்ம கியூட்டா இருந்தாங்க ரெண்டு பேருமே ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. சீரியல்ல தான் அவங்களுடைய ஸ்டோரியில ப்ரொக்ரஷன் இல்ல, அவங்களுடைய கெமிஸ்ட்ரிலான்னு சொல்லிட்டு அவங்க இந்த ரீல்ஸ்ல செம்ம கெமிஸ்ட்ரியோட அவங்க வந்து இந்த ரீல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அண்ட் அப்கமிங் அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் கூட அந்த சம்திங் இன்ட்ரெஸ்டிங் கம்மிங் சூன் சார் போட்டிருந்தாங்க, பிரவீன் சார். அந்த எபிசோட்ஸ்ல இன்னைக்கு கூட ஓவர்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த கார் சீனை தான் சார் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இஸ் கரெக்டா. இன்னைக்கு நிவின் போயிட்டு அந்த கார்ல உட்கார்ந்த பிறகு காவேரி போயிட்டு சாரி கேட்பாங்க. நிவின் அண்ட் காவேரியோட கான்வர்சேஷன்ல தான் அந்த சம்திங் இன்ட்ரெஸ்டிங் மறைஞ்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு அவங்களுடைய கான்வர்சேஷன் எந்த அளவுக்கு இருக்கு. நிவின் வந்து இனிமே யமுனாவை நான் பாத்துக்கிறேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் யமுனாவுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி பேசுறாரா, இல்ல பயங்கரமான வில்லனா மாறுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நிறைய பேர் வில்லனா சேஞ்ச் ஆகிறலாம் கமெண்ட் பார்த்தா ஆக்சுவலாக கிடையாது. அவர் வந்து வில்லனா சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. மேபி அவங்க அம்மாவும் பசுபதியும் சேர்ந்து வேணா யமுனாவை ஏதாவது டார்ச்சர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்கமிங்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீன்ஸ்க்கு அப்புறம் கன்ஃபார்மாக காவேரி அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை காமிப்பாங்க. இந்த மேரேஜை பார்த்து ரியாக்ட் பண்ணுறது பிளா 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 நிறைய சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது. கண்டிப்பாக அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதுவுமே அவன் பசுபதியோடைய தங்கச்சி சன் அப்படின்றது தான் மெயின் ரீசன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்காததுக்கு காரணமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து கொடைக்கானல் வீட்டுக்கு போறதா பிளான் இருக்கும். ஈவன் நம்ம கங்கா, குமரன் அண்ட் காவேரி 3 பேரும் வந்து ஒரு ரீல்ஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க கொடைக்கானல் அப்படின்ற ஹேஷ்டாக் போட்டு. பட் அந்த ரீல்ஸ் வந்து நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். காவேரியோட சாரி வந்து சேம் சாரி தான், பட் பிளவுஸ் வந்து வேற ஒரு பிளவுஸ்ல இருக்காங்க. அதுமே நைட் ஷூட் மாதிரி இருந்துச்சு. ஆனா அது கொடைக்கானல் ஹேஷ்டாக் போட்டு நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு தெரியல. மேபி யமுனாவை எங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால நிவின் அண்ட் யமுனாவை கொடைக்கானல் இருக்க அவங்க வீட்டுக்கே போயிட்டு இவங்க கூட்டிட்டு போய் விட்டு ஒரு மாதிரி காமிப்பாங்களோ. அண்ட் அந்த கொடைக்கானல் வீடா காமிக்க போறது மேபி சென்னையில கூட ஷூட்டிங் லொகேஷனா இருக்கலாம். பிகாஸ் அப்போ வந்து யாருமே கொடைக்கானல் போகல. மேபி சில டைம்ஸ் வந்து நிறைய சீரியல்ஸ்ல இப்படிதான் நடக்கும். வெளியூர்ல எல்லாம் ஷூட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. பட் இதே பிளேஸ்லயே, அதாவது அவங்க இருக்க லொகேஷன்லயே அந்த மாதிரி பேக்ரவுண்டை காமிச்சு அப்படியே நமக்கு வந்து வேற பிளேஸ் மாதிரி காமிப்பாங்க சீரியல்ல பார்க்கும்போது எபிசோட்ல. அந்த மாதிரி இருக்கிறதுக்குமே ஹை சான்சஸ் இருக்கு. நம்ம கூட குமரன் வந்து கோவிலுக்கு வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது ஜஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர் தான் போல. அது வந்து இன்னைக்கு எபிசோட்ல கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்கமிங்ல அவங்க வீட்டுக்கு போனதும் மேபி கங்காவுக்கும் ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். பட் சூசைட் அட்டம் பண்ணது மட்டும் தான் தெரியாது. ஸோ மேபி கங்கா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க காவேரியோட இந்த டெசிஷனை. அவங்க அம்மா மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க போல. ஸோ அதனால நிவின் அண்ட் யமுனா இந்த பேரை கூட்டிட்டு போய் அவங்க அம்மா, ஐ மீன் நிவினோடைய அம்மா வீட்டில் விட்டுட்டு வருவாங்களோ அப்படின்னு ஒரு குட்டி கெஸ் இருக்கு. ஸோ மேபி இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து இன்னொரு ப்ரோமோ கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் ப்ரோமோ கண்டென்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் வெனஸ்டேஸில் ப்ரோமோஸ் வரும் இல்லையா. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எபிசோட்ல வந்து விஜய் வந்து காவேரியா அந்த மேரேஜ் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெருமூச்சு விடுவாரு. அதே சேம் தான் இங்கேயுமே. எங்களுக்குமே அதே ஃபீல் தான். அந்த பெருமூச்சு விட்டு அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. மேரேஜ் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பிடிச்சி டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டது. அப்புறம் காவேரி வந்து ஒரு கோபமும் இல்லாம எல்லாத்தையுமே விஜயை புரிஞ்சுக்கிட்டு முழுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சாரி கேட்ட விதம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ டோட்டலி என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு வீக்கா சீன்ஸ். இனிமே அது மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இருக்க பெரிய விஷயம் வந்து காவேரியோடைய ஃபேமிலி டிராமா கன்ஃபார்மா இருக்கும். இந்த மேரேஜ் தெரிஞ்சு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு. டைம் சேஞ்ச் பற்றியும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போவே நான் எல்லா சீரியல் டீம்கிட்டையுமே நான் வந்து விசாரிச்சிருக்கும் போது சின்ன மருமகள் டீம்ல இருந்து ஒரு ரிப்ளைமே வந்துச்சு. அவங்க வந்து 7:30 ஸ்லாட் கேட்டிருக்காங்களாம். பட் சேனல் வந்து 7 o'clock ஸ்லாட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டீல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அப்படி சொல்லும் போது எனக்கு தோணுன விஷயம், அப்போ மகாநதி டைம் சேஞ்ச் பண்றதுல அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மேபி டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு இப்போ தோணுது. பட் இப்போ வரைக்கும் எதுவுமே எனக்கு ஃபைனலைஸ்டாக கிடைக்கல. பட் எனக்கு சிஎம் சின்ன மருமகள் டீம்ல இருந்து கிடைச்ச விஷயம் வந்து 7:30 ஸ்லாட் கேட்டிருக்காங்க. பட் 7 o'clock தான் சேனல் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் 7:30 கொடுத்துட்டாங்கன்னா ஆஹா கல்யாணம் டைம் சேஞ்ச் ஆகும். ஆஹா கல்யாணம் 7 o'clock சேஞ்ச் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக மகாநதி 6:30 போகும். அதர்வைஸ் ஆஹா கல்யாணம் டேரெக்டாக 6:30 போட்டுட்டு மகாநதி 7 o'clock விடணும். இது ரெண்டுத்துக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பார்க்கலாம் சேனல் என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, மகாநதி நிறைய ஆன்லைன் ஃபேன்ஸ் இருக்கீங்க, ஹாட்ஸ்டார்லயுமே பாக்குறீங்க. ஈவன் டிவில பார்த்தா தான் டிஆர்பி வரும், அது ஒரு விஷயம். சப்போஸ் பிக் பாஸ் டைம்ல October 7th இருந்து டைம் சேஞ்ச் ஆனாலுமே அதுக்கேற்ற மாதிரி இப்பயே வந்து நீங்க மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் வந்துட்டு இங்க சொல்ல வரேன். மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.